நம்ம இந்தியா ஃபுல்லாக திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளான்னு இப்போ நம்ம இந்தியா ஃபுல்லாக திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயநாட்டில் நடந்த அந்த லேண்ட்ஸ்லைட் ஆகி ஆன பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அது என்ன, ஏது, எப்படி நடந்துச்சு எல்லாத்தையும் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேப்பாடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர் பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு கீழே தான். வயநாடுனாலே நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஃபுல்லாக மலை ஃபுல்லாக டீ பிளான்ட்ஸ் தானே வளர்த்திருப்பாங்க. அதுக்காகவே அந்த டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நிறையா தமிழ்நாடு பீப்புள்ஸும் அங்கே நம்ம போகிறோம் டூரிஸ்ட் பிளேஸாக. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்ட் டைமில் மழை ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கா. அதனால் கரெக்டாக இப்போ எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி, இப்போது ரீசெண்டாக டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை நைட்டு காலையில் ஒரு மணிங்கும் போது 1 மணி 2 மணி அப்படிங்கிற ஒரு இதில் மழை பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சு அதுலேருந்து அங்கே எப்படி சொல்கிறது, அந்த ஃபால்ஸ் இருக்குல்ல, மலையிலேருந்து ஒரு உள்ள ஃபால்ஸ், அந்த வாட்டர் ஃபால்ஸ் ரிவர்ஸ் அருவி, அந்த அருவியிலிருந்து வரும்போது தண்ணி ரொம்ப அதிகமாக வரும்போது எதுவுமே தாங்காதுங்க. லிமிட்னால் ஓகே, பட் அருவின்னு இருந்துச்சுன்னா அந்த சைட்லேயே ஆகட்டும், இல்லை மரமாக இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் மலையாகட்டும் மரமாக இருந்துச்சுன்னா ஓகே, அந்த தண்ணி வர ஃபோர்ஸுக்கும் அந்த மரம் ஒரு ஸ்டாப்பு பண்ணி வைக்கும். அதனால் ஒன்றும் லேண்ட்ஸ்லைட் அந்தளவுக்கு ஆகாது, ஆனாலும் லிமிட்டாக ஆகும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் டீ எஸ்டேட்டு தானே, டீ தலை தானே எல்லாமே இருக்கும். அதனால் அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணெல்லாம் எப்படி சொல்கிறது, அந்த மரத்தோட வேர்லாம் இழுத்து வச்சுருக்காது. ஃபுல்லாக லூஸாக தான் இருக்கும், லூஸ் சாயிலாக இருக்கும். அது தண்ணி அடிக்கும்போது, தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வரும்போது அங்கெல்லாம் மரமே இல்லையா, அதனால் மண் ஃபுல்லாக அடிச்சுட்டு கீழே நேபாளிங்கிற ஊரில் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துருச்சுங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரை தாண்டி அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் தூக்கிடுச்சு. எல்லாம் காலையில் ஒரு 4 மணி 3 மணிங்கும்போது எல்லாம் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க சந்தோஷமாக. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி தூங்கிட்டு இருந்திருப்பாங்க ஒரு நம்பிக்கையில். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர் ஏற்பட்டுருச்சு. அதுக்கடுத்து அந்த ரிவர் பார்த்திங்கன்னா ஒரு அடுத்தடுத்த ஊருக்கெல்லாம் போகல, அது கிராஸ் ஆகி போகல, ஒரு பாலம் அதெல்லாம் தாண்டி அப்படி போகும்போது அடுத்த ஊரான முண்டகை அப்படிங்கிற ஒரு ஊரை அதுக்கடுத்து காலி ஆயிடுச்சான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரமலை அப்படிங்கிற ஒரு ஊரை காலி பண்ணிடுச்சான். காலி பண்ணி அதை ஃபுல்லாக அடிச்சுட்டு போய் கடைசியாக பார்த்திங்கன்னா அங்கேருந்த மக்கள் ஃபுல்லாக எப்படியும் இதுன்னு அடித்து ரூமில் இருந்தால் ரூமில், இல்லைனா வெளியே இருந்தால் வெளியே, எல்லாருமேங்க இங்கே பெரிய பெரிய பில்டிங் கட்டி பெரிய பெரிய பில்டிங்கில் இருப்பாங்க. அங்கே இருக்கிறதே மலைவாழிஸ் தானே, மலைக்கு கீழே வாழ்கிறவங்க எவ்வளோ இருப்பாங்க, மிடில் கிளாஸ் தான், நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறது, எல்லாமே அடிச்சுட்டு போயிடும்ல. அது எந்தளவுக்கு பெருசாக நம்ம வீடு கட்டியிருந்தாலும் கீழே சாயிலை பொறுத்து தாங்க எல்லாமே. அது என்ன சாயிலாக இருக்கோ அதை பொறுத்து நம்ம நிறையா இருக்கிறதுல அந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கேருந்த மக்கள் பாதி பேர்த்த பார்த்திங்கன்னா இப்போ அங்கேருந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, தண்ணி போய் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் மலை ஓரத்தில், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுஜபோரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸில் எல்லா மக்களையும் அடிச்சுட்டு போயிடுச்சான். அதில் ஒரு 100 பேர் பக்கம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னாங்க. அடிச்சுட்டு போனாலும் இப்போ பார்த்திங்கன்னா அது அடிச்சுட்டு போன சமயம் என்னென்னு பார்த்திங்கன்னா 5:55 பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. காலையில் கண் முழிச்சு பார்க்குற ஒரு சமயத்தில் எல்லோரும் உயிரை விட்டுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா மொத்தமாக அங்கே நேபாளிலேருந்து இந்த சுஜபோரா அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் ஒரு 35 கிலோமீட்டர் வருதான். 35 கிலோமீட்டர் ஒரு ஊரவே அடிச்சுட்டு வந்திருக்குன்னா எவ்வளோ சேதமாயிருக்குன்னு நீங்களே வச்சு பாருங்கள். நான் ரொம்ப கஷ்டங்க. சரி, ஓகேங்க. இனிமேல்னாச்சும் நிஜமில்லா வாழ்க்கை, எல்லோரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை, அதை நினச்சி நீங்கள் போட்டி போகாமல் யாரும் சங்கடப்படுத்தாமல் வாழ்ந்து பழகுங்க.
எதுக்குங்க இந்த சங்கடம்? எல்லாம் தேவையே இல்லை, இன்றைக்கி இல்லை லைஃபு. போட்டிங்கிறது இருக்கணும், பட் போட்டிங்கிறது வேறு, பொறாமைங்கிறது வேறு. ரெண்டு வேறு. பொறாமையை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான், போட்டி நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான். அது உங்கள் மனசு தான், அதெல்லாம் வேணாம். எல்லாம் சந்தோஷமாக இருங்க, எதையும் பற்றி பேசிக்க வேணாம். சரி, ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் சொல்கிறேன். இனி வரும் வீடியோஸ் எல்லாம் வரும், கண்டிப்பாக வரும், போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன்றும் நம்ம இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காகலாம் பண்ணல, 4 பேர்த்துக்கு தெரியணும் இல்லைங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தெரியணும், தெரிய வரணும். என்னால் முடிஞ்சது தான் நான் பண்ண முடியும். எனக்கு பேச தெரியுதா, நான் பேசுகிறேன், அவ்வளோதான். நீ கவர்மெண்ட்டு கையில் தானே இருக்குது, நான் பண்ண முடியுமா, பண்ணலாம், அப்படிங்கிற இதில் பண்ணலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மலைவாழிஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 கணக்கான பீப்புள்ஸ் இறந்துருக்காங்க அப்படின்னா, இன்னும் 100 பேர் தான் எடுத்திருக்காங்களாம், இன்னும் எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டங்க. எதுக்கு நம்ம சின்னதாக இருக்கும்போதே அதை நம்ம ரெடி பண்ணிடணும்ல, இவ்வளோ பெருசாகிறதுக்கு விடக்கூடாது. குட்டியாக சின்னதாக இருக்கும்போதே ரெடி பண்ணிடுங்க ப்ளீஸ் கவர்மெண்ட். இனிமேல் வேறு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் நடக்கக்கூடாது, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அதேமாரி வேறு அதர் பீப்புள்ஸும் அதர் ஸ்டேட்ஸ்லையும் நடக்கக்கூடாது, யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாதுங்க. என்னங்க, ஆனால் நம்மளே போய் இவரை கொடுக்குறதுங்கிறது வேறு, அதுவே இவ்வளோ பேர்த்து எடுத்துக்கிறதுங்கிறது வேறல்ல. இயற்கை எப்படி வேணால் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் இருந்துட்டு போகணும். இயற்கையோடு ஒப்பிட்டு நம்ம போராடலாம் முடியாது. சரி, ஓகே, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரிப்பு மட்டும் தான் முக்கியம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி, ஓகே, பாய். எப்பவும் சிரிச்சுட்டே இருங்க. நம்ம லைஃப்லையும் பல ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, ஓகே, மேக் பண்ணிடுவேன் கூடிய சீக்கிரம். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன், இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஆஃப்டர்நூனே பார்த்தீங்கன்னா என்னாச்சு என் லைஃப்பில் நிறையா நடந்துச்சு, அதெல்லாம் சொல்லுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம பசங்களா எல்லாம் செம்மையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சந்தோஷமாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், எல்லாம் சொல்கிறேன் வீடியோலாம் என்னாச்சு, ஏன் பல பிரச்சனைடா. சரி, ஓகே, எல்லாம் சிரிச்சிட்டே இருங்க, சிரிப்பது முக்கியமாக சிரிச்சிட்டே இருங்க. சரி, ஓகே. அதே மாதிரி கேரளா கவர்மெண்ட் வந்து ஃபண்டு ஏதாச்சும் க்ரியேட் பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாச்சும் க்ரியேட் பண்ணாங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் இல்லைனா யூடியூப்பில் ஆகட்டும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா SSK தமிழில் தான், போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்க. அதில் கொஞ்சம் நிறையா அப்டேட்ஸ் வருங்க, அதில் தான் அப்டேட்ஸ் வரும், நான் என்ன பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அதுலேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. சரி, ஓகே.